அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லை தச்சாநல்லூர் நேற்று வந்து பெட்ரோல் பாமே வந்து காவல் நிலையங்களில் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது குற்றவாளி ரவுடிகள் இவங்கெல்லாம் வந்து எப்படி சார் உருவாங்க? தானாக வானத்தில் இருந்தால் சார் குதிச்சுட்டாங்க. யாரும் வானத்தில் இருந்தெல்லாம் குதிக்கிறது கிடையாது சார். காவல்துறை, இந்த அரசாங்கத்தில் இருக்க காவல்துறையும் திமுக கட்சியை சேர்ந்த கட்சிக்காரர்களும் விடுதலை சிறுத்தைகள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரெல்லாம் வக்கீலையே கோர்ட்டு வாசலில் போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல் இருக்கையில் இந்த திமுக காரங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க, இல்லை இப்போ அரசாங்கத்தில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசங்களை உருவாக்குறாங்க. இவங்க உருவாக்கி இவங்க வளர்த்து விடுற இந்த ரவுடிசமே இப்போ இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிது. இப்போ காவல்துறையில் பாம்பு போடுற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வருது. இந்த 2025லையும் பெட்ரோல் கொண்டு வந்து காவல்துறை மேலே வீசுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க. அப்போ ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டிங் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்குறேன். நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு கடை திறந்து வந்தால் கோர்ட்டு சொல்லுது 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வைக்கலான்னு. 10 மணிக்கு கடை திறந்தால் 10,000 லஞ்சம் கொடு, 20,000 லஞ்சம் கொடுன்னு இந்த போலீஸே போய் நிற்கல. அவன் எப்படி அந்த போலீஸை மதிப்பான்? ஓ, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் காசை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் இருப்பான். இப்போ பெட்ரோல் குண்டு வீச்சுகள் வந்து அந்த சட்டத்தை வந்து கடுமையாக்கணும்னு நம்ம எவ்வளவோ சொல்லியிருக்கோம். அந்த கடுமையாக்கன்னு சொல்ல, சட்டத்தை கடுமையாக சொல்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒருத்தன் குண்டை போடுறான் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி? இன்றைக்கி பெண்களுக்கோ குழந்தைகளோ இல்லை சாதாரண ஒரு மனிதனோ இன்றைக்கி வந்து வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ அச்சப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயமே எடுத்துக்காட்டு.